கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாள்ல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க தேவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அப்படின்ட்டு போட்டிருக்கு. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, மரண கன்னிகளுக்கு தப்பலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குட்டி கதை. ஒரு பியூலா என்ற ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி வேலை செய்யும் பொழுது ரொம்ப எல்லார்கிட்டயுமே அவங்க என்ன இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. எல்லாருக்கும் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சில நேரம் அவங்கள சில இடத்துக்கு அழைக்கும் பொழுது அவங்க கூட போயிட்டு வர்றது இந்த மாதிரியாக இருந்துச்சு. அவங்க வேலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. நாள் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா, வேலையில சில குறைபாடுகள் காணப்பட்டுச்சு. உடனே அந்த மேனேஜர் சொல்றாரு, அம்மா பியூலா, நீங்க வர வர உங்க வேலை சரியில்லை, உங்க வேலையை விட்டு என்ன செய்ய போறேன், நிக்க வேண்டிய நேரம் வருதுக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப கவலை, ரொம்ப அழுது அழுது பாக்குறா. என்ன தவறு செஞ்சோன்னு பார்த்தா அப்பதான் யோசிக்கிறா. ஐயோ, நம்ம வார வாரம் என்ன செஞ்சா அப்படின்னா, தன்னுடைய தோழிகள் கூட வெளியே என்ன செஞ்சா, வார வாரம் வெளியே போக ஆரம்பிச்சா. அவ தேவையில்லாத இடங்களுக்கு எல்லாம் செல்ல ஆரம்பிச்சா. அதனால அவருடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சிதைஞ்சு போயிடுச்சு. அவருடைய மனசுல இருக்க எண்ணங்கள் எல்லாம் என்ன இல்லை, வேலையில நாட்டம் இல்லை. எப்படா சனிக்கிழமை வரும், எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், நம்ம எங்க போலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், கிளப்புக்கு போகலாம், அங்க போனா நல்லா ஜாலியா இருக்கலாம், டான்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான யோசனைகள் தான் அவளுக்கு வந்துச்சு. அதனால அவளை என்ன செய்ய முடியல, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்போதான் அவங்க சொன்னாங்க, இனிமேல் நீங்க, அப்போ அவர் சொன்னாரு, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நேரத்தை செலவு பண்ண அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், உங்க வேலையில உன்னுடைய எண்ணங்கள் போயிரும் அப்படின்னு சொல்லி. அதனால நீ முடிவு எடுக்க வேண்டியது இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடும் போது எப்படி நான் அவங்களுக்கு நோ சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் நான் அவங்க கூடயே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பியூலா சொன்னாலாம். மேனேஜர் சொன்னாங்களாம், இல்ல நீ எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லக்கூடாது. எஸ் எல்லாத்துக்கும் சொன்னீங்கன்னா அது என்ன கொண்டு போகும், ஒரு பாவலிக்கு கொண்டு போயிரும். நீ திரும்பி வர முடியாத அளவுக்கு அது. சில நேரங்களில் என்ன செய்யணும், நோ சொல்றதுக்கு கத்துக்க. நீ எஸ் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீ பாவத்துக்கு போவ. ஆனா பாவத்துக்கு என்ன செய்ய, எப்பவுமே நோ சொல்றதுக்கு படிச்சுக்க. உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். உனக்கு பிரியமில்லாத காரியத்தை அவங்களுக்கு பிடிக்குது, அதனால நீ என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் அவளுக்கு அட்வைஸ் பண்ணாராம். அதே போலதான் ஞானி கூட நமக்கு நீதிமொழிகள்ல அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. நம்ம கர்த்தருக்கு பயந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரையும் என்ன தேவையில்லை, எல்லாரும் சொல்றதையும் நம்ம செய்ய தேவையில்லை. நம்ம தீய வழிக்கு நடத்தும் பொழுது ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்கோன்னு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. அதனால்தான் ஞானி நமக்கு கரெக்டா சொல்றாரு, ஜீவ ஊற்று. நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம்னு சொன்னா அது நமக்கு ஜீவ ஊற்றா இருக்கும். அந்த ஜீவ ஊற்றை நம்ம பெற்றோம் அப்படின்னு சொன்னா மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நமக்கு அது பெரிதாக தெரியாது. உலகப்புறமான ஆசைகள், சந்தோஷங்கள் அதெல்லாம் நமக்கு பெரிதாக தெரியாது அப்படின்ட்டு சொல்றார். இப்போ கர்த்தருக்கு இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவம் என்னன்னா, நீங்களும் நான் என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு பயப்படணும். அது நமக்கு ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று அப்படின்னா என்னதுன்னா, நம்மை நித்தியமாக வழிநடத்துகிறது, நம்மை தாகத்துக்கு உட்படுத்தாது. மற்ற பிரச்சனைகள் எது நம்மை சுற்றி வந்தாலும் அது நம்மை என்ன செய்யாது, பாதிக்காது. நம்ம கிட்ட எப்பவுமே என்ன இருக்கும், ஜீவ ஊற்று. உங்களுக்கு தெரியல, வாசனம் தாவீது பக்தன் பாடும்போது சொல்றாருல, நீர்க்காலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல. எப்ப நீர்க்கால்கள் ஓரமா, ஜீவ ஊற்றுனா அதுதான். ஆண்டோரோடு கூட உறவு என்ன இருக்கும், ஜீவ ஊற்றா இருக்கும். அந்த ஊற்று பக்கத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது, எப்பவுமே செழிப்பு தான், எல்லாவற்றிலும் வெற்றி தான். சரிங்களா? இந்த மாதத்துல இந்த நாள்ல நீங்க செய்கிற காரியங்கள் வெற்றி அடையணும்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது, அது ஜீவ ஊற்று. அந்த ஊற்றுல இருந்து வருகிற ஒவ்வொரு காரியம் என்ன செய்யணுமே, வெற்றிக்கு வழி நடத்தும். நீங்க வெற்றி பெற ஆசையா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் பிரியம் வைத்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற பரலோக தந்தையே, உமக்கு பயப்படுவர்களுக்கு நீர் ஜீவ ஊற்றாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தத்தக்க கிருபை செய்ததற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படுவதற்கான பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, நீர் எங்கள் மேல் வைத்திருக்க கிருபை, நீர் எங்கள் மேல் வைத்திருக்க இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க சுவாமி. நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் உமக்கு
உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க. நாங்க செய்கிற காரியம் மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரியப்படுத்துவதற்காக இருக்க நீங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது தகப்பனே. அதில் நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் எங்களுடைய குடும்பங்கள் எல்லோரும் அதில் சேர்ந்து உங்களுடைய ராஜ்யத்துல உம்மோடு கூட நித்தியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தல் வேணுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.